ஒல்லியா இருந்தா பெரிசா இருக்காது சார், சின்னதா இருக்கும். அது சரி, நீங்க வயசுக்கு வரும்போது அப்படிதான் இருந்துச்சா? புஷ்பா மகனிடம் வசமா மாட்டினாள். போதும், நிறுத்திக்கலாம்னு சொல்லலாம்னு பார்த்தால் மகனிடம் தோற்க அவளது மனது இடம் கொடுக்கவில்லை. எப்படி சொல்லறீங்க புஷ்பா, கொஞ்ச விளக்கமா சொல்ல முடியுமா? விளக்கமா அப்படின்னா எப்படி? விக்கி அம்மாவின் முகத்தை பார்த்து கொண்டே, அதாவது கொய்யாப்பழம் சைஸ், மாதுளை சைஸ், தேங்காய் சைஸ், பப்பாளி சைஸ்னு ஒவ்வொரு சைஸ் இருக்குமே, அதை கேட்கிறேன். புஷ்பாவுக்கு வாய் வரவில்லை. மகன் இப்படி கேட்பான்னு எதிர்பார்க்கவில்லை. சொல்லுங்க மேடம், நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்குதான் இந்த கேள்வி எல்லாம். இல்லைன்னா தோத்துட்டேன்னு சொல்லுங்க, இதோட நிறுத்திக்கலாம். விக்கிக்கும் அம்மா புஷ்பவதிக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி போகணும். வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு காலையில் தனது பிராவை மகன் கையில் வைத்திருந்ததை பார்த்ததும் புஷ்பாவிற்கு கோபம் வர 4 அடி போட்டாள். விக்கி அம்மாவிடம் எதுவுமே பேசவில்லை. தலை குனிந்து கொண்டு ரூமிற்கு போனான். புஷ்பா தனது மகன் கெட்டு போயிட்டானா என்ன எதுன்னு புரியாமல் குழம்பி போனாள். அடுத்த 2 நாட்கள் அம்மாவும் மகனும் எதுவுமே பேசவில்லை. விக்கி 2 நாளாக சரியா பேசவில்லை. தன் மகனின் முகத்தை பார்க்கவே பாவமா இருந்தது. என்னதான் அவன் தப்பு பண்ணி இருந்தாலும் தோலுக்கு மேல வளர்ந்த பையனை அடித்தது தப்புன்னு ஃபீல் பண்ணினாள். டேய் விக்கி, சாப்பிடுவான்னு சொல்ல விக்கி கோபமா வேண்டாம்னு சொல்லிட்டு போக, இப்போ சாப்பிடறையா இல்லை அப்பா கிட்ட சொல்லவா? என்னைய எதுக்கு அடிச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ணுனேன் சொல்லுங்க. அம்மாவோட இன்னர்ஸ் எடுத்து மார்னிங் என்ன பண்ணிட்டு இருந்த? அதுக்கு முன்னாடி இதை பாருங்கன்னு தனது டேப்லெட்டை எடுத்து காட்டினான். நான் இன்னும் பெரிய பையன் ஆகலையான்னு டாக்டர் சொல்லிட்டாரும்மா. அதான் எதிர்பாலினத்தில் இருக்கவங்களோட வியர்வை மனம் கொஞ்ச இது பண்ணும்னு சொன்னாரு, அதான்மா இப்படி பண்ணுனேன். புஷ்பவதிக்கு இப்போதான் புரிந்தது. புரிந்து கொண்டு ஒரு பக்கம் கோபமா இருந்தாலும் மறுபக்கம் மகனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தாயாக தெரிந்து கொள்ள ஆயுத்தம் ஆனாள். விக்கி அம்மாவிடம் மொத்த விஷயத்தையும் சொல்லி முடித்தான். டாக்டர் வாரத்துல 2 டைம் செக்கப் கொண்டு வர சொல்லி இருக்காரும்மா. ஃப்ரெண்ட் கிட்ட போன் பார்க்க சொல்லறானுங்க. அதெல்லாம் கெட்ட பழக்கம்னு சொன்னா என்னைய அம்பின்னு சொல்லறாங்க. சில பேரு கேர்ள்ஃப்ரெண்ட் கூட பேசி இது பண்ணனிக்குவாங்களாம். அதுக்குன்னு அம்மாவோட பிராவைதான் எடுப்பையா? அம்மா பக்கத்து வீட்டு ஆண்டியோடது எடுத்ததா தப்பு? வெளிய தெரிஞ்சா அசிங்கம்மா. இன்னைக்குதான் முதலா எடுத்தேன், நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதே. ஏண்டா, உனக்கு எதுவும் கேர்ள்ஃப்ரெண்ட் இல்லையா? அம்மா என்னைய அம்பின்னு பசங்க சொல்லறதால எந்த பொண்ணும் என் கூட பேச மாட்டிறாங்க. இதுல எங்கம்மா லவ் எல்லாம் பண்ண போறாங்க? சரி, இனிமேல் அதை பத்தி ஃபீல் பண்ணாதே. எதும் டவுட்டுன்னா அம்மா கிட்ட கேளு, தெரியாம திருடாதே, அதெல்லாம் பாவம். என் கிட்ட பிரண்ட் மாதிரி பேசு. சரிம்மா, நீ ஃப்ரெண்ட்னு சொன்னதால் ஒப்னா சொல்லறேன். அடுத்த வாரம் பிரண்ட் எல்லோருமே கோவாக்கு ஐவி போறோம். அங்க பீச் பார்ட்டி அது இதுன்னு நடக்குமா? அதில் நான் கலந்துக்கலைன்னு சொன்னேன். பிரண்ட் கலாய்ச்சு பொட்டைன்னு சொல்லறாங்க. என்னால் தாங்க முடியல, அதனாலதான் நான் ஆம்பளையா இல்லையான்னு செக் பண்ணேன்மா. மகன் மேல் தவறில்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த மாதிரி பிரண்ட் கூட சேராதப்பா. நீ ஆம்பளைதான், மனதை போட்டு குழப்பிக்காத. இனிமேல் எதுனாலும் அம்மா கிட்ட சொல்லுன்னு கிளம்பி விட்டாள். விக்கிக்கு அம்மா தான் சொன்னதை முழுசா நம்பிட்டாங்கன்னு புரிந்தது. முதலில் முகத்தில் கொள்ளாக வெடித்தவள் தனது கதையை கேட்டு கொஞ்ச அடங்கி போனாள்னு புரிந்து கொண்டான். அப்படியே 2-3 நாள் போனது. அன்னைக்கு அப்பாவிடம் பெட் கட்டியதில் இருந்து அம்மாவை எப்படியாவது கவுக்கணும்னு மனதில் திட்டம் தீட்டினான். அன்றைய தினம் காலேஜ் விடுமுறை. அம்மாவும் ஆபீஸ் லீவ் என்பதால் வீட்டில் இருந்தாள். புஷ்பா குளித்து விட்டு ஈரத்தலையை துவட்டியவாறே பூ போட்ட நைட்டியை மாட்டிக்கொண்டு வர விக்கி பார்த்து கொண்டிருந்தான். புஷ்பா, ஏண்டா இன்னைக்கு காலேஜ் போகலை? விக்கி, ஒரு வாரத்துக்கு லீவுமா, அதான். விக்கி அம்மா கிட்ட போய் சொல்ல கூடாது, உண்மைய சொல்லு, என்னாச்சு? விக்கி கூட படிக்கிற பையனை அடிச்சுட்டேன், அதான்மா. புஷ்பா சாக்காகி, எது அடிச்சுயா? என்னாச்சு? எதுக்காக அடிச்ச? அம்மா, எனக்கு அந்த காலேஜ் போக பிடிக்கலை. பசங்க எல்லாமே ஒரு மாதிரி இருக்காங்கம்மா. ஆளுக்கொரு கேர்ள்ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க. இங்க போனோம் அங்கே போனோம்னு சொல்றாங்க. கண்ட கதை சொல்லுறாங்க. நான் நல்லவன்னு சொன்னால் அம்பி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. புஷ்பா, இது எல்லா காலேஜில் நடக்கிறதுதான்பா. இதுக்காக படிப்பை கெடுத்துக்க கூடாதுப்பா. நீ காலேஜ் போப்பா. விக்கி,
அம்மா என்னால் முடியாதும்மா, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பத்தியே பேசறாங்க. எனக்கும் கேர்ள் பிரண்ட் யாரும் இல்லை, இருந்தா கடலை போட்டு கெத்து காட்டலாம். நீங்களே பாருங்க என்னோட குரூப்பில் எவ்ளோ மெசேஜ்னு. அவனுங்க ஆளை பத்தி பேசி இருக்காங்க. நான் எதுவுமே அனுப்பாதனால் என்னைய அம்பா அம்மா பையான்னு சொல்லறாங்க. புஷ்பா புரிந்து கொண்டு. ரொம்ப மோசம், இந்த காலத்து பசங்க ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. யார் கூடயும் சேராதப்பா. சரிம்மான்னு கொஞ்ச நேரம் யோசனை செய்தான். என்னப்பா யோசனை? இல்லம்மா, பசங்க மட்டும் இல்லைம்மா, பொண்ணுங்களும் ரொம்ப மோசமாதான் இருக்காங்க. ஆமாப்பா, இந்த காலத்து பொண்ணுங்க அப்படித்தான். அதை விட மோசமா இருக்காங்கம்மா உங்க காலத்து பொம்பளைங்க. அதுவும் கெமிஸ்ட்ரி மேடம் இருக்காங்களே, வேணும்னு ட்ரெஸ் கிராமரா பண்ணிட்டு வராங்க. பசங்க கெட, பொண்ணுங்க தான் காரணம். அடிக்கடி என் கனவில் கூட வராங்க. புஷ்பி, விக்கி சும்மா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதே. பிரியா விடு, யாரையும் திருத்த முடியாது. நம்ம கண்ட்ரோலா இருக்கணும், படிக்கிறதுல கவனத்தை செலுத்து. விக்கி, ஐசு இருந்தாலாவது டியூசன் எடுக்கலாம், டைம் பாஸ் ஆகும். புஷ்பா, ஏன் அவளுக்கு தான் டியூசன் எடுப்பையா? எனக்கெல்லாம் எடுக்க மாட்டையா? இதுக்கு தான் வெயிட்டிங் அம்மா. அதெல்லாம் முடியாதும்மா. ஏன்டா முடியாது சொல்லு. அப்படி இல்லம்மா, அவ ஏதாவது தப்பா பதில் சொன்னா 4 சாத்து சாத்தலாம். நீ தப்பா பதில் சொன்னா உன்னைய எப்படி அடிக்க முடியும்? சரி, இதான் பிரச்சனை அம்மா. தப்பா பதில் சொன்னா என்னையும் அடி, நான் எதும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதும்மா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ சந்தோஷமா இருக்கணும், அதான் முக்கியம். இன்னையில் இருந்து ஒரு வாரத்துக்கு நீ தான் சார், நான் ஸ்டூடண்ட் பா. அப்படியே நான் பெயில் ஆன பாடத்தையும் சொல்லி கொடு. அப்பா முன்னாடி பாஸ் ஆகி காட்டணும். சரிம்மா, ஆனால் உன்னைய எப்படி ஸ்டூடண்டா பீல் பண்ண முடியும்? நீங்க தப்பா சொன்னா பனிஷ்மெண்ட் பண்ணுவேன். அதெல்லாம் முடியாது, கம்முன்னு இருங்க. அம்மா தான் சொல்லறேனே, நீ சொல்லி கொடு, அதுவே போதும். விக்கி, சரிம்மா, இன்னையில் இருந்து நான் உங்களோட ஸ்கூல் வாத்தி, சரியா? நீங்க என்னோட ஸ்டூடண்ட். சப்போஸ் நான் கேட்கிற கேள்விகள் தப்பா பதில் சொன்னா பனிஷ்மெண்ட் தான், இடையில் மாறக்கூடாது. மொத்தத்தில் நான் பாஸ் ஆகணும், அவ்வளோதான். சரிம்மா, ஆரம்பிக்கலாமா? மம்னு சொல்ல முதல் 2 நாள் நார்மலாக போனது. அடுத்த நாள் அம்மா மீண்டும் மீண்டும் தவறான பதில் சொல்ல விக்கி தலையில் நறுக்குன்னு கொட்டினான். நாயேன்னு புஷ்பா கத்த, சாரை பார்த்து நாயேன்னு சொல்லிறீங்க? நான் சார் பாப்பா, நீ ஸ்டூடண்ட். கேட்ட கேள்விக்கு ஒழுக்கமா பதில் சொல்லணும். சரிங்க சார்னு தலையை நீவினாள். மகனிடம் கொட்டு வாங்குவது இதான் முதல் முறை. என்ன பாப்பா, உங்களுக்கு கணக்கு பாடம் சரியாவே வர மாட்டேங்குது. நீங்க டியூசனுக்கு செட் ஆக மாட்டீங்க போல. புஷ்பா, சார், கணக்கு பாடம் மட்டும்தான் வாழ்க்கையா? வேற பாடம் படிச்சா வேலை கிடைக்காதா? எனக்குன்னு ஆசை இருக்காதா? நீங்க எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு வர்றீங்க. அமைதியா பேசானால்தான் பதில் சொல்ல முடியும். உங்கள பார்த்ததும் மறந்து போகுது. விக்கி, மெதுவாவ, உன் பேரு என்னம்மா? உனக்கு என்ன படிக்க ஆசை? உன் வயது? பேரு புஷ்பவதி சார். நர்சிங் படிச்சு நல்லது செய்யணும் ஆசை சார். +2ல பெயில், அதான் டியூசன் வந்தேன். 18 வயது தான் சார். விக்கி, நானும் டியூசன் எடுக்கிறவன், ஆனால் காலேஜ் பையன் தாம்மா. ஆனால் நர்சிங் வேலைக்கு படிக்கணும்னா அறிவு மட்டும் பத்தாது, பொறுமையும் வேணும். அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. என்னைய பார்த்தாலே பொறுமை இல்லாதவன்னு சொல்லறீங்களா? கண்டிப்பா முச புடிக்கிற நாயோட முகத்தை பார்த்தா தெரியாதா? நீ அதுக்கு ஆக மாட்டேம்மான்னு புஷ்பாவின் ஈகோவை சீண்டினான். சரி சார், பார்த்துக்கலாம். நான் எவ்வளோ பொறுமைசாலின்னு காட்டறேன். சரிம்மா புஷ்பா, சப்போஸ் நீ பொறுமை இல்லாம போயிட்டா என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. வெளிய ஒரு பேஷண்ட் இருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க தான் டீல் பண்ணிக்கணும். சரிங்க சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லும்மா. அதெல்லாம் யோசிச்சுட்டேன் சார். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைனாலும் கிளியர் பண்ணறேன். சரிம்மா, உன்னைய சாட்டா புஸ்ஸி மமா அன்னி சொல்லறேன். விக்கி, நர்சிங் படிக்கணும்னா பயாலஜில நல்ல அறிவா இருக்கணும். எனக்கு பயாலஜி தான் ஃபேவரைட் சார். விக்கி, சரி, செக் பண்ணறேன்மா. நீ ஒரு பெண், அதனால உங்கள வெச்சே துவங்கிறேன். நீ லக்கியா இல்லையான்னு பார்க்கலாம். மம் சார். விக்கி, பெண் பருவம் அடைதல் அப்படின்னா என்ன? சார். பாப்பா, நான் சார், நீ ஸ்டூடண்ட். நீ சொல்லுற பதிலை வெச்சுதான் நீ தகுதி ஆனவளான்னு பார்க்கணும். கூச்சம் இருக்க கூடாது. பெரிய பொண்ணா ஆகறது சார்.
விக்கி, கொஞ்ச விளக்கமா சொல்லு பாப்பா. பெரிய பொண்ணுன்னா நம்ம ஊரு பாசையில் வயசுக்கு வரதுன்னு சொல்வாங்க, அப்படித்தானே? புஷ்பா மகனுக்கு என்ன பதில் சொல்வதுன்னு தெரியாமல் விழிக்க. ஓ, நீ தயங்கிறது புரியுதும்மா. மத்தவங்கள பத்தி பேசினால் கூச்சப்படற உன்னைய பத்தியே கேட்கிறேன். நீ எப்போ வயசுக்கு வந்த, அதோட அறிகுறி என்ன? புஷ்பாக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் மறுபக்கம் நெஞ்சி பட படன்னு அடித்தது மகனின் கேள்வியால். முகம் மாறுது. கோபப்படுவீங்க போல, இந்த வேலைக்கு ஆக மாட்டீங்க போல. புஷ்பா, 16 வயதில்தான் சார். என்னென்ன ஆகும் சார்? உடம்பெல்லாம் கொஞ்ச பெரிசாகும் சார், அதான். விக்கி, வெரி குட். நர்சிங் படிக்கிறவங்க எதை பார்த்தும் தப்பா நினைக்க கூடாது, கூச்சமும் படக்கூடாது, பதட்டப்படாம இருக்கணும். அதுக்குதான் இந்த டெஸ்ட். உடம்பெல்லாம்னா எந்த இடம்? அம்மா தயங்கியவாறே இடுப்பு, அப்புறமா இடுப்புக்கு கீழே சார். விக்கி, சரி புஷ்பா, உலகத்தில் எல்லோருமே மனிதங்கத்தான். ஆனால் ஒருத்தரோட கைரேகை மாதிரி அடுத்தவனது இருக்காது, அப்படித்தானே? ஆமாம் சார். அதே மாதிரி பெரிய பொண்ணு ஆகிட்டா எல்லோருமே பெரிசா ஆகும்னு சொல்ல முடியாதுல்லே. கொஞ்ச யோசிங்க புஷ்பா. சில பேருக்கு கல்யாணம் ஆகும்போது கூட தட்டையாக தான் இருக்கும். புஷ்பா மகனிடம் இருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. ஒல்லியா இருந்தா பெரிசா இருக்காது சார், சின்னதா இருக்கும். அது சரி, நீங்க வயசுக்கு வரும் போது அப்படிதான் இருந்துச்சா? புஷ்பா மகனிடம் வசமா மாட்டினாள். போதும், நிறுத்திக்கலாம்னு சொல்லலாம்னு பார்த்தால் மகனிடம் தோற்க அவளது மனது இடம் கொடுக்கவில்லை. எப்படி சொல்லறீங்க புஷ்பா? கொஞ்ச விளக்கமா சொல்ல முடியுமா? விளக்கமா அப்படினா எப்படி? விக்கி அம்மாவின் முகத்தை பார்த்து கொண்டே, அதாவது கொய்யாப்பழம் சைஸ், மாதுளை சைஸ், தேங்காய் சைஸ், பப்பாளி சைஸ்னு ஒவ்வொரு சைஸ் இருக்குமே, அதை கேட்கிறேன். புஷ்பாவுக்கு வாய் வரவில்லை. மகன் இப்படி கேட்பான்னு எதிர்பார்க்கவில்லை. சொல்லுங்க மேடம், நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்குதான் இந்த கேள்வி எல்லாம். இல்லைன்னா தோத்துட்டேன்னு சொல்லுங்க, இதோட நிறுத்திக்கலாம்.